என் ப்ராடக்ட்டை வாங்கு வாங்குன்னு கெஞ்சி கெஞ்சி விற்கிறது ஹார்ட் ஒர்க். அதே கஸ்டமருக்கு என்ன வேணும்னு தெரிய வச்சு அவனே அதை வாங்க வைக்கிறது ஸ்மார்ட் ஒர்க். அந்த கன்சியூமரை முழுசா புரிஞ்சுக்கணும்னா சேல்ஸை விட மார்க்கெட்டிங் தான் முக்கியம். புரியல, கிளியர் பண்ணிடுவோம். சி, மார்க்கெட்டிங்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு புஷ் மார்க்கெட்டிங், இன்னொன்னு புல் மார்க்கெட்டிங். புஷ் மார்க்கெட்டிங்னா ஃபதத் ஃபசல் சொல்ற மாதிரி உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ கஸ்டமர் கிட்ட திணிக்கிறது. லைக் டிவி ஆட்ஸ், போன் கால்ஸ், அனாயிங் பல்க் மெசேஜஸ், இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்ட கஸ்டமர் கிட்ட வாங்குவாங்கன்னு திணிக்கிறீங்க. இது அந்த டைம்க்கு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர லாங் டைம் என்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. rather than you must do full marketing. நீங்க கஸ்டமரை உங்களை தேடி வர வைக்கணும். எப்படின்னா பீப்புளுக்கு போது உங்க பிராண்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகணும். அதுக்கு நீங்க பீப்புளோட மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்னைக்கும் டைரக்டா வந்து உங்ககிட்ட எங்க ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பட் கரெக்டா லஞ்ச் டைம்ல, அதுவும் உங்களுக்கு பசிக்கிற நேரம் வந்து ஆர் யூ ஹங்கிரி, லஞ்ச் ரெடி, இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் தான் ஷேர் பண்ணுவாங்க. So Zomato is not just a brand anymore. They have become an essential part of our daily routine because they know our mindset, right? So இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமா உங்க பிசினஸ்க்கு ஃபுல் மார்க்கெட்டிங் பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நாம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.